கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து விட்டால், அந்த அன்பை புரிந்து கொண்டு நாம் பழக ஆரம்பித்து விட்டால், மனித அன்புகளை நம் மனம் தேடி ஓடாது. அதை பெரிதாய் நினைக்காது. அது முழு திருப்தியாக்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 70, 71 அதிகாரங்கள். தாவீது ராஜா தன் துன்ப நேரத்தில் உபத்திரவத்தின் பாடுகளின் மத்தியில் அவர் இருக்கும் பொழுது எழுதிய பாடலாக இது இருக்கிறது. கர்த்தாவே, என்னை விடுவியும், என் நெருக்கத்திலிருந்தும் என் பாடுகளிலிருந்தும் என்னுடைய வேதனைகளிலிருந்தும். நான் ஒரு சிறையிருப்பில் இருப்பது போல, ஒரு அடிமைத்தனத்திற்குள் இருப்பது போல நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். என்னை விடுவியும், என் துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று ஜெபிக்கிறார். என் துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும், எனக்கு உதவி செய்யும். என் உயிரை கொல்ல தேடுகிறவர்கள் அநேகர். அப்படிப்பட்டவர்கள் விற்கப்பட்டு போவார்களாக. என்னை கொன்று போட வேண்டும், எனக்கு தீங்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. அவர்கள் பின்னிட்டு திரும்பி போவார்களாக. அப்படியே அவர்கள் போய்விடட்டும் கர்த்தாவே. எனக்கு நீர் உதவி செய்யும், என்னை காப்பாற்றும். அவர்களே வெட்கப்பட்டு போகட்டும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை காத்தருளும். என்னை பார்த்து ஆ என்று சொல்லுகிறவர்கள், இவனுக்கா இப்படியா, இவனுக்கு இப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்று என்று தவறாக பேசுகிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி செய்யும். என்னை நீர் காப்பாற்றும் போது அவர்கள் வெட்கமடைவார்கள். உம்மை தேடுகிற யாவரும், உம்மை தேடுகிறவர்கள், உம்மை அன்பு கூர்ந்து உம்மை நேசித்து உண்மையாய் உம்மை தேடுகிறவர்கள் யாவரும் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பில் மகிழ்கிறவர்கள், உம்முடைய பாதுகாப்பை பெற்றவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று உமக்கு மகிமையை செலுத்த கடவர்கள். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். கர்த்தாவே, நீர் என்னிடத்தில் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். எனக்கு துணையாகவும் என்னை எல்லா பாடுகளிலிருந்தும் விடுதலை தந்து என்னை காப்பாற்றுகிறவராகவும் நீரே இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாவீது ராஜாவை இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் ஒரு தேசத்தின் ராஜா. அந்த சாயல் ஒரு துளி கூட எந்த வசனத்திலேயுமே தெரிவதில்லை. அவர் தன்னை சிறுமையானவன், எளிமையானவன் என்றே எல்லா இடத்திலும் சொல்லுகிறார். இது என்னுடையது, இது என் தேசம், நான் ஒரு ராஜா என்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. இந்த பாடலை பாடியவர் யார் என்று தெரியாமல் இதை படித்து பார்க்கிறவர்கள், யாரோ ஒரு சாதாரண ஏழை மனிதன் எழுதினான் என்று நினைக்க தோன்றும். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி, அதுதான் உண்மையான நிலை. தாவீது ஒரு ஆட்டின் பின் ஓடி ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தவர் தான். அவரை ராஜாவாக கர்த்தர் ஆக்கினார். தாவீது ராஜா உண்மையில் உயர்ந்த ஒரு நல்ல மனிதர், பரிசுத்தவான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு நாம் கனப்படுத்த வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் அவரோ தன்னைத்தான் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறார். அவர் எப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரோ அதே மனநிலைதான் அவர் ராஜாவான பின்பும், உயர்ந்த ஸ்தானத்தை பெற்ற பின்பும் அதே மனநிலையில் இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று. இதே மனநிலையை நாமும் கற்றுக்கொண்டு வாழ்வது கர்த்தரிடத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். நம் வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும். தாவீது ராஜாவாய் இருந்ததற்கு காரணம், நிரந்தரமாய் இருந்ததற்கு காரணமே அவர் தன்னை தாழ்த்தியதுதான். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்பட கடவன் என்று. இதற்கு தாவீதையாவுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாயிருக்கிறது. சங்கீதம் 71. கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தரை நாம் நம்பியிருக்க வேண்டும். எந்த துன்ப நேரத்திலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், போராட்டங்கள், வேதனைகள், வலிகள் எது வந்தாலும் நாம் கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாம் ஒரு வியாதி வந்தது, ஒரு உடலில் ஒரு பிரச்சனை வந்தது என்றால் டாக்டர்களை நம்புகிறோம், தவறில்லை. ஆனால்
முதலில் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காப்பாற்றும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அது உம்முடைய நீதி. அப்படி இருக்க என்னையும் காப்பாற்றும் சுவாமி. உம்மை நம்பி இருக்கிறேன் அல்லவா, உம்மையே கதி என்று இருக்கிறேன் அல்லவா என்று கேட்கிறார். நான் எப்பொழுதும் வந்து சேரக்கூடிய கண்மலையாயிரும். நான் எப்பொழுதும் உம்மையே நம்பியிருப்பேன். என் ஆபத்தில் ஓடி வந்து உம்மில் மறைந்து கொள்வேன். அப்படிப்பட்ட கண்மலையாயிரும். என்னை ரட்சிக்கும்படி, என்னை பாதுகாக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் யாருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்? தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தாவீது ராஜாவை காக்கும்படி தேவன் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதே இதன் பொருள். அன்று மட்டுமல்ல, இன்றும் என்றென்றும் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை காவல் காக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பாக எப்பொழுதும் நம்முடன் இருக்கும்படியாக பொல்லாத ஆவிகளாலும் பொல்லாத மனிதர்களாலும் நாம் எந்த ஆபத்தும் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு பாதுகாப்பாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் 2 தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்து வைக்கிறார். ஒருவர் நமக்காக போராடி பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்யும் ஒரு தூதன் மிகாவேல் தூதனும், நம்முடைய ஜெபங்களை எடுத்து கர்த்தரிடத்தில் செலுத்துவதற்காக, கொண்டு போய் சேர்ப்பதற்காக கேப்ரியல் தூதனும் ஆகிய 2 கூட்டத்தாரில் ஒரு தூதர்கள் நமக்காக நியமிக்கப்படுவார்கள். நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் கண்மலை நீர்தான், என் கோட்டை நீர்தான். அப்படி என்றால் என்னுடைய முழு பாதுகாப்பும் நீர்தான். உம்முடைய பாதுகாப்பில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் என்னுடைய ஆபத்து எப்பொழுதோ வந்து நான் எப்படியோ போயிருப்பேன். நீர் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பாதுகாப்பு. உண்மையே நம்பி இருக்கிறேன். என் தேவனே, துன்மார்க்கருடைய கைக்கு என்னை காப்பாற்றும். துன்மார்க்கமாய் திரிகிறவர்கள், நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய வழிகளில் நீதியின் பாதையில் நடக்கிறேன். ஆனால் துன்மார்க்கமாய் பாவம் செய்கிறவர்களுடைய கைக்கு என்னை காப்பாற்றும். அவர்கள் கெட்டவர்கள், ஆனால் அவர்கள் என்னை துன்பப்படுத்தி விடுவார்கள், என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும். நியாயக்கேடு செய்கிறவர்களுக்கும் கொடுமை உள்ளவருக்கும் என்னை தப்புவியும். என்னை கொடுமைப்படுத்த நினைத்து கொடுமைப்படுத்துகிறவர்களுக்கும், எனக்கு நியாயக்கேடு செய்கிறவர்களுக்கும், எந்த நியாயமும் இல்லாமல் நான் நன்மை செய்திருக்க என்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எனக்கு தீமை செய்வதையும், இப்படிப்பட்ட ஜனங்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுமைக்கும் அவர்களுடைய நியாயக்கேட்டுக்கும் என்னை விடுதலையாக்கும். என்னை காப்பாற்றும் சுவாமி என்று கேட்கிறார். யோசித்து பார்த்தால் தாவீதையாவுக்கு இப்படியெல்லாம் நிலைமை இருந்ததா என்று தோன்றுகிறது. கர்த்தாவே, நீரே என் நோக்கமாய் இருக்கிறீர். என்னுடைய நினைவுகள், என் வாழ்க்கையின் நான் அடைய நினைக்கிற லட்சியம் என்பதே நீர்தான் ஆண்டவரே. நீர்தான் என் நோக்கம். உம் இருதயத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே என் நோக்கமாய் இருக்கிறது. என் சிறு வயது முதல் உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு வேறு கதி இல்லை சுவாமி. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல், நான் என் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு உம்முடைய ஆதரவினால் வாழ்கிறேன். அன்றிலிருந்து நீர்தான் என்னை காப்பாற்றி வருகிறீர். இல்லை என்றால் அன்றே என்னை கொன்று போட்டு இருப்பார்கள். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர்தான். என்னை பிறக்க வைத்தவரே நீர்தான் சுவாமி. நீர்தான் என்னை என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை குழந்தையாய் வயிற்றிலிருந்து எடுத்த மருத்துவரே நீர்தான் சுவாமி. நான் உண்மையே துதித்து கொண்டிருப்பேன். அநேகம் ஜனங்களுக்கு நான் ஒரு புதுமையானவனாக தோன்றுகிறேன். ஏதோ புதுமையை கண்டது போல என்னை நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர்தான் என் அடைக்கலம். என் வாழ்க்கை உம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறது. எப்பொழுதும் கர்த்தாவே, நான் உம்மை துதித்து கொண்டிருக்கிறேன். என் வாய் உம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிறது. எப்பொழுதும் உம்முடைய மகத்துவத்தை பேசிக்கொண்டு உம்மை துதித்து பாடிக்கொண்டு நான் இருக்கிறேன் சுவாமி. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும், முதிர் வயதானது என்று என்னை தள்ளிவிடாமலும், என்னுடைய பலவீன நேரத்தில் கைவிடாமலும் இரும் சுவாமி. நான் வயதாகி நான் இருக்கும் பொழுது அப்பொழுதும் என்னை கைவிடாமல் என்னை பத்திரமாக பார்த்து கொள்ளும். என் எதிரிகள் எல்லாம் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என்னை கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். நீர் என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லுகிறார்கள்.
அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை கொன்று போடுவோம் என்று பேசி என்னை பின்தொடருகிறார்கள். அந்த மனிதனை காப்பாற்ற யாரும் இல்லை, தாவீதை காப்பாற்ற யாரும் இல்லை என்று பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னை காப்பாற்றுவீர். என் உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும், அவர்கள் அவமானத்தால் மூடப்படட்டும். என்னை நீர் காப்பாற்றி அருளும் சுவாமி. அவர்கள் எப்படி பேசினாலும் என்ன செய்தாலும் நானோ உம்மையே நம்பி இருப்பேன். கர்த்தாவே, உம்மையே நம்பி எப்பொழுதும் உம்மை துதித்து பாடிக்கொண்டிருப்பேன். மேன்மேலும் உம்மை நான் துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நீதியையும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லிக் கொண்டே இருக்கும். அதை எண்ணி பார்க்க முடியாது. நான் எப்பொழுதும் உம்முடைய நீதியை சொல்லிக் கொண்டிருப்பேன். உம்முடைய பாதுகாப்பு, நீர் எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றுகிறீர் என்று சொல்லிக் கொண்டே இருப்பேன். சொல்லுகிறேன் என்பதை என்னால் எண்ண முடியாது சாமி. நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் தொடர்ந்து. அளவே போட முடியாது அதற்கு. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன். உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டது? நீர் என்ன விரும்புகிறீர், நீர் என்ன செய்கிறீரோ அதற்கேற்றபடி நான் நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றி நான் மேன்மை பாராட்டுவேன். நீர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை நினைத்து பார்த்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுவேன், பெருமைப்படுவேன். உம்முடைய நீதியின் நிமித்தம் நான் பெருமைப்படுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு நீர் போதித்து வந்தீர். பரிசுத்த ஆவியானவர் தாவீது ராஜாவுக்கு போதித்து வந்திருக்கிறார். சிறு வயது முதல் வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது சிறு வயதிலேயே. அப்பொழுதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு போதித்து நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார். அதையெல்லாம் தாவீது ராஜா சொல்லியும் இருக்கிறார். அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை சொல்லியும் இருக்கிறார். இன்றைய உண்மையான ஊழியர்கள் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம். நாமும் கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு வேண்டுதலை தாவீதையா இங்கு வைக்கிறார். இது அப்படியே நிறைவேறியும் இருக்கிறது. கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். அற்புதமான ஒரு காரியம். அதாவது கர்த்தரிடத்தில் கேட்கிறார், கர்த்தாவே, நான் இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற அடுத்த சந்ததிகளுக்கு உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் சொல்ல வேண்டும் சுவாமி. அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க வேண்டும். நான் முதிர் வயது அடைந்து பலவீனமாய் போய்விடக் கூடாது. என்னை காப்பாற்றும் சுவாமி. நான் இதையெல்லாம் சொல்ல வேண்டும். எனக்கு நீடித்த ஆயுளை தாரும் என்று கேட்கிறார். அதாவது எவ்வளவு அன்பு, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு தாவீது ராஜா அவ்வளவா இருக்கிறது. எனக்கு எனக்கு ஆயுளை கொடும், அதிகமாய் ஆயுளை கொடும். இதில் என்ன காரியம் என்றால், பொதுவாக தாவீது ராஜாவை பற்றி நாம் படித்து பொதுவாக சொல்வது என்னவென்றால், அவர் பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தார், அநேக திருமணம் செய்து கொண்டார் என்று அவரிடத்தில் ஒரு குற்றத்தையே கண்டுபிடித்து அவரை ஒரு குற்றவாளி தோற்றத்திலேயே கற்பனை செய்வது பலருடைய வழக்கமாய் இருக்கிறது. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும். இத்தனை பெண்களை திருமணம் செய்தவர் இத்தனை நான் என் வாழ்க்கையை சுகபோகமாக வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை சொல்ல வேண்டும். உம்முடைய பராக்கிரமத்தை நான் எல்லாருக்கும் அடுத்த சந்ததிக்கும் சேர்த்து சொல்ல வேண்டும். எனக்கு ஆயுசை தாரும் என்று கேட்கிறார். அப்படி என்றால் அவருடைய மனம் எங்கே இருந்திருக்கிறது? கர்த்தரிடத்தில் இருந்திருக்கிறது. அதாவது கர்த்தரை தான் உண்மையாய் நேசித்திருக்கிறார். எத்தனை பெண்களை திருமணம் செய்திருந்தாலும் அவர் உண்மையை தேடி அலைந்திருக்கிறார். யாராவது நம்மிடத்தில் அன்பா இருக்க மாட்டார்களா என்ற தேடுதல் இருந்திருக்கும். தாவீது ராஜாவினிடத்திலும் சரி, சாலமோன் ராஜாவினிடத்திலும் இருந்தாலும் சரி. அதாவது பசியோடு இருக்கிறவர்கள் ஆகாரத்தை தேடுவது போல. ஆனால் எந்த மனிதனிடத்திலிருந்தும் அந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் அந்த தாகம் என்பது கர்த்தருடைய அன்புக்கு ஏற்ற தாகமாய் இருக்கிறது. அந்த கர்த்தரின் அன்புக்கு ஏங்கி அவர்கள் அதை கண்டுபிடித்த பின்பு அமர்ந்திருக்கிறார்கள். அதை கண்டு கொண்டார்கள். பின்பு எந்த அன்பையும், எந்த மனித அன்பையும் நம் மனம் பொருட்படுத்தாது. கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து விட்டால், அந்த அன்பை புரிந்து கொண்டு நாம் பழக ஆரம்பித்து விட்டால், மனித அன்புகளை நம் மனம் தேடி ஓடாது, அதை பெரிதாய் நினைக்காது. கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டது. அது முழு திருப்தியாக்கும். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் போன்றது.
மனித அன்பு எல்லாம் நாம் சாப்பிடும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்றது, உணவுப் பொருள்கள், தின்பண்டங்கள் போன்றது. அது நம்மை திருப்தியாக்காது. அது நம்மை முழுமைப்படுத்தாது. ஆனால் கர்த்தருடைய அன்போ ஒரு தாய்ப்பால் குழந்தைக்கு கிடைப்பது போல, அது முழு திருப்தியை கொடுக்கும் அந்த குழந்தைக்கு. அது போலதான் நம்முடைய மனமும் கர்த்தரையே நாடும், கர்த்தரையே தேடும். அவரை தேடினால்தான் அது திருப்தி அடையும். அவரை கண்டு கொள்ளும் போது அந்த மனம் திருப்தி அடையும். அவர் அன்பில்தான் அது நிம்மதி அடையும். அதை பூரணமாக அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும் நம்முடைய இருதயம். கர்த்தாவே, உம்முடைய நீதி உன்னதமானது. உன்னதமானது உம்முடைய நீதி. அப்படி என்றால் மிகவும் உயர்ந்தது. கர்த்தருடைய நீதி மிகவும் உயர்ந்த நீதி. அது சாதாரணமாக இவ்வளவுதானா என்று சொல்ல முடியாது. உயர்ந்த ஸ்தானத்தில் மிக துல்லியமாக கர்த்தர் நீதியாய் நியாயந்திருப்பார், நீதியாய் செயல்படுவார். அவரை போல உன்னதமான நீதி யாரும் பின்பற்ற முடியாது. அந்த அளவுக்கு அவர் உன்னதமானவர், உன்னதமான நீதியை பின்பற்றுகிறவர், அந்த உன்னதமான நீதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். பெரிய காரியங்களை நீர் செய்தீர், உமக்கு நிகரானவர் யார்? நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் சுவாமி, உமக்கு நிகர் யார்? உம்மை போல நன்மை செய்கிறவர், உம்மை போல நல்லவர் யார்? உம்மை போல எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யார்? உம்மை போல எங்களை நேசித்து நீதியாய் எங்களை நடப்பிக்கிறவர் யார்? ஒருவரும் இல்லை சுவாமி, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று தாவீது ராஜா பாடியிருக்கிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி நீர் செய்தீர். அநேக காரியங்கள், அநேக பாடுகள், அநேக இக்கட்டுகள் எனக்கு வந்தது சுவாமி. ஆனாலும் என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து விட்டீர் கர்த்தாவே. இக்கட்டுகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று தோன்றியது. ஆனாலும் சுவாமி, நீர் என்னை கைவிடவில்லை. நீர் என்னை உயிர்ப்பித்து விட்டீர். மரணம் என்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இருந்தாலும் மீண்டுமாக என்னை நீர் உயிர்ப்பித்து விட்டீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியே இந்த காலத்திலும் கர்த்தர் செய்கிறார். எவ்வளவு துன்ப நேரத்தில் மரணத்தின் வாசலை தொட்டவர்களை கூட கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிட்டவர்களை கைவிடாமல் அவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் ஒருபோதும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கைவிடுவதே இல்லை. என் உயிர் போகும் நிலையிலும், நான் பாதாளத்தில் அடியில் போய்விட்டேன் என்று நினைக்கும் நிலையிலும் அந்த இடத்திலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தீர் சுவாமி. என் துன்பத்தின் அடியில் நான் கிடந்த போது என் மனத்தில் தோன்றியது, நான் பாதாளத்திற்கு போய்விட்டேன் என்றே தோன்றியது. அப்படிப்பட்ட துன்பத்தில் நான் இருந்தேன் சுவாமி. ஆனால் அதிலிருந்தும் என்னை ஏற பண்ணினீர், என்னை நீர் உயிர்ப்பித்தீர், எனக்கு ஜீவன் தந்தீர் கர்த்தாவே. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் மேன்மையை பெருக பண்ணி நான் தாழ்த்தப்பட்டு அந்த நிலையில் கிடந்தேன். என்னை உயிர்ப்பித்தீர், என்னை மீட்டு கொண்டீர், என்னை மேன்மைப்படுத்தவும் போகிறீர் கர்த்தாவே. என் மேன்மையை பெருக பண்ணுவீர். கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வளர்வது போல என்னை நீர் மேன்மையாக்கி உயர்த்தி உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை வைத்து, என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பீர். என்னை மறுபடியும் தேற்றுவீர். என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைக்க போகிறீர் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. நான் வீணையை எடுத்து உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதித்து பாடுவேன், உமக்கு மகிமையை செலுத்துவேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தோடு உம்மை துதித்து பாடுவேன், உமக்கு மகிமையை செலுத்துவேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உம்மை நான் துதித்து பாடி மகிழ்ந்திருப்பேன். நான் அப்படி பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் களி கூர்ந்து மகிழும். நீர்தான் என் ஆத்துமாவை மீட்டு கொண்டீர். அந்த ஆத்துமாவும் என் உதடுகளும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கம்பீரித்து பாடும், கொண்டாடும் உம்மை. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் சுவாமி, அவர்கள் அச்சை அடைந்தார்கள் சுவாமி. அதனால் நான் எப்பொழுதும் உம்மை துதித்து பாடிக்கொண்டிருப்பேன். என்னை துன்பப்படுத்தியவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள், என்னை நீர் மீட்டு கொண்டு விட்டீர், என்னை உயிர்ப்பித்தீர், என்னை தூக்கி எடுத்தீர், உயர்த்தினீர், என்னை பாதுகாத்து வருகிறீர். இனி எனக்கு கொண்டாட்டம் தான், உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருப்பேன் என்று சந்தோஷமாக சொல்லுகிறார். அப்படியாக தாவீது ராஜா தன் துன்பத்திலிருந்து மீண்டு வந்ததையும், அவர் பட்ட பாடுகள், அவர் ஜீவன் போகும் நிலைக்கு, அவர் தன்னுடைய ஜீவனை கையில் பிடித்திருந்த நிலையில் இருந்து அவர் மீண்டும் உயர்த்தப்பட்டதையும் பாடலாக எழுதி கொடுத்திருக்கிறார்.
இது கர்த்தருடைய நீதிமான்களின் பலரோட வாழ்க்கையில், உண்மையில் சொல்லப்போனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி நடக்கிறது என்பதே உண்மை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இப்படியாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகத்துவமானது. அவர் மிகவும் பெரியவர், மிகவும் நல்லவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அன்று தாவீது ராஜாவோடு இருந்தவர் இன்று நம்மோடும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 72ஆம் அதிகாரம். கர்த்தாவே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நியாயத்தோடும் நீதியோடும் நியாயம் தீர்ப்பார். அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமியை நீதியோடும் நியாய தீர்ப்புகளோடும் நியாயம் தீர்ப்பார். அவருக்கு வெளிப்படுத்தும் பிதாவாகிய தேவனை நோக்கி செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய குமாரனுக்கு நீதியையும் நியாய தீர்ப்பையும் கொடுத்தருளும். அவர் நீதியாய் பூமியை அரசாளட்டும் என்று சொல்லப்படுகிற விண்ணப்பமாய் இருக்கிறது. இந்த அதிகாரம் சாலமோன் ராஜாவை குறித்து பாடப்பட்டதாகவும் இருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தக்கூடிய காரியமா இருக்கிறது. பர்வதங்கள், மலைகள், மிகப்பெரிய மலைகள் எல்லாம் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். பர்வதங்கள் மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அப்படி என்றால் இதன் பொருள் இன்னொரு காரியமும் இருக்கிறது. பொதுவாக பெரிய பெரிய மலைகளில், உயர்ந்த இடங்களில் பொல்லாத ஆவிகளின் அரண்கள் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் அங்கு அரண்களை அமைத்து அங்கே குடிகொண்டிருக்கும். அதனால் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் சமாதானத்தை இழந்து போவார்கள். பொல்லாத ஆவிகளின் செயல்பாடுகள் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்காது. அங்கிருக்கிற ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பர்வதங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டால், அவைகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டு பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டு விட்டால் ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள். இது கடைசி காலத்தில் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில், அந்த கர்த்தருடைய வருகையின் போது நடக்கக்கூடிய காரியங்களாய் இது இருக்கிறது. இப்படி பர்வதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பொல்லாத ஆவிகளின் அரண்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் பாதாளத்தில் தள்ளி பாதாளத்தில் சிறை வைக்கப்பட்ட பின்பு ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள். மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். மேடான இடங்கள் நீதியின் விளைவோடு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேசத்தில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் பலர் மேடுகளை அமைத்து அதில் பொல்லாத ஆவிகளுக்கு பலியிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்க்கும்போது மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் என்று சொன்னால், பொல்லாத ஆவிகள், மேடுகளின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவிகளின் அரண்கள், பொல்லாத ஆவிகளின் இருப்பிடங்கள் அழிக்கப்பட்டு அந்த பொல்லாத ஆவிகள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு மேடுகளில் நீதி விளங்கும்படியாக, நீதியும் நியாயமும் விளங்கும்படியாக அங்கு செயல்கள் நடக்கும். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும். சுத்திகரிக்கப்பட்ட இடங்களில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடங்களும் கட்டப்படும். இப்படி செய்யப்படும் பொழுது நீதி விளையும், நியாயமும் தர்மமும் நிலைத்திருக்கும். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களின் பிள்ளைகளை விசாரிப்பார். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். சிறுமைப்பட்டு உதவியை தேவை என்று தவித்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதே போல ஏழையின் பிள்ளைகள், ஏழையாயிருக்கிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் மிகவும் பற்றாக்குறையினால் பல பாடுகள் பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் ஏழைகளின் பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு இடுக்கண் செய்கிறவர்கள், அவர்களுக்கு துன்பத்தை விக்கிறவர்கள், ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கிறவர்களை அவர் அழித்து போடுவார். அவர்களை நொறுக்கி போடுவார். சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரைக்கும் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக உமக்கு பயந்திருப்பார்கள். துன்மார்க்கர், ஏழைக்கும் எளியவர்களுக்கும் துன்பத்தை செய்கிறவர்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கர்த்தருக்கு பயந்து வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார்.
புற்கள் எல்லாம் அறுக்கப்பட்ட பின்பு, தரையில் இருக்கிற புல்கள் எல்லாம் அறுக்கப்பட்ட பின்பு மழை பெய்தால் அது எப்படி இருக்கும்? மீண்டும் துளிர்விடச் செய்யும். அப்படிப்பட்ட நிலத்தில் பனி பெய்தால் அது அழகாக மீண்டும் துளிர்விடவும், அந்த செடிகள், அந்த அந்த புற்செடிகள் அவைகள் முளைத்து வரவும் உதவியாயிருக்கும். பூ பூக்க செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பனியைப் போலவும் மழையைப் போலவும் கர்த்தர் இந்த பூமியில் இறங்குவார். அது நம்மை வாழ வைப்பதற்கும், நம்மை செழிப்பாக்குவதற்கும், விடுதலை ஆக்குவதற்கும், நம்மை பாதுகாப்பதற்கும், நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை மகிழ பண்ண கூடியதாக கர்த்தருடைய வருகை இருக்கும். பூமியை நனைக்கும் தூறலை போல கர்த்தர் நம்மேல் வந்து இறங்குவார். அவருடைய நாட்களில், கர்த்தருடைய நாட்கள், அதாவது 1000 வருட அரசாட்சியில் பூமி எங்கும் சமாதானம் இருக்கும். சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது. சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் இருக்கும். அவருடைய நாட்களில் நீதிமான் செழித்திருப்பான். அக்கிரமக்காரர்கள் செழிக்க மாட்டார்கள். இப்பொழுதோ அக்கிரமக்காரர்கள் செழித்திருக்கிறார்கள், துன்மார்க்கர் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின் 1000 வருட அரசாட்சியில் நீதிமான் செழித்திருப்பான். நாம் எல்லோரும் செழிப்பாக சந்தோஷமாக இருப்போம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், பூமியின் எல்லைகள் எல்லாம், பூமி முழுவதும் கர்த்தர் அரசாளுவார். கர்த்தரே ராஜாவாக இருந்து, ராஜாதி ராஜாவாய் இருந்து அரசாளுவார். இதுதான் 1000 வருட அரசாட்சி. கர்த்தருடைய 2ஆம் வருகையிலிருந்து 1000 வருடங்கள் ராஜாதி ராஜாவாய் அரசாளுவார். நீதிமானை கைவிடாமல் பாதுகாப்பார். அவர்களையும் அரசாள பண்ணுவார். அதிகாரிகளாக தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். நீதி பூமி எங்கும் செழிப்பாய் இருக்கும். வனாந்திரத்தார் யாவரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து பணிந்து வணங்குவார்கள், கர்த்தரை வணங்குவார்கள். 1000 வருட அரசாட்சியின் போது நேருக்கு நேராக வந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள். கர்த்தருடைய சத்துருக்களோ மண்ணிலே விழுந்து கிடப்பார்கள். மண்ணோடு மண்ணாக அவர்கள் கிடப்பார்கள். தர்ஷூஷின் ராஜாக்களும் சேபாவில் உள்ள ராஜாக்களும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். தீவுகளில் இருக்கிற ராஜாக்களும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள். வெகுமானங்களை கர்த்தருக்கு கொடுப்பார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை பணிந்து கொள்வார்கள். இது எல்லாமே 1000 வருட அரசாட்சியை குறித்து இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற எளியவனை கர்த்தர் காப்பாற்றுவார். எளியவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பாய் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அதே போல உதவியற்ற ஏழைகள், எளியவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வார். சிறுமையானவர்களை கர்த்தர் விடுவிப்பார். கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், வேதனையில் இருப்பவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் விடுவிப்பார். பலவீனமாய் இருக்கிறவர்கள், சரீரத்தில் பலவீனம், மனதில் பலவீனம் போன்ற பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கும், எளிமையாய் இருக்கிறவர்களுக்கும், வாழ்க்கையில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும், எளியவர்களுக்கும் இரக்கப்பட்டு அவர்கள் ஆத்துமாவை ரட்சிப்பார். அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். அப்படி என்றால் அவர்கள் ஆத்துமா பாதுகாக்கப்படும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்படும். எளிமையானவர்கள், ஏழைகள், திக்கற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும். அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவர்கள் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் செல்வார்கள். அக்னி கடலுக்கு தப்பிக்கப்படுவார்கள். அவர்கள் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொடுமையிலும் வஞ்சகத்திலும் மாட்டிக்கொண்டு வேதனையோடு இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறது. வஞ்சகத்திலும் கொடுமையிலும் மாட்டிக்கொண்டு தப்புவிப்பார் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிப்பார். அவர்களுடைய இரத்தம் கர்த்தருக்கு முன்பாக அருமையாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய இரத்தத்தை அவர் உயர்வாக எண்ணி அதற்கு மதிப்பு கொடுக்கிறார். அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை காப்பாற்றுவார். எளியவர்களை கர்த்தர் அற்பமாக எண்ணுவதில்லை. அவர்களை அரவணைத்து ஆற்றி தேற்றி பாதுகாக்க விரும்புகிறார். அவர் மிகவும் நல்லவர்.
அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் என்றென்றும் பிழைத்திருப்பவர். அவருக்கு கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கப்படும். அவர் மகிமை பொருந்தினவராய் இந்த பூமியை அரசாளுவார். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். அவர் எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். 1000 வருட அரசாட்சியில் நடக்க போகிற காரியங்கள் இவை. பூமியின் மலைகளிலே ஒரு படி, பூமியின் மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். ஒரு கைப்பிடி தானியம் தான். கையில் பிடிக்கும் அளவுக்கு, ஒரு கையில் பிடிக்கும் அளவுக்கு தானியம் விதைக்கப்படுமா? அந்த தானியம் லீபனோனில் அசையும். அந்த தானியத்தின் விளைவு லீபனோனை போல அசையுமா? அப்படி என்றால் ஒரு பிடி தானியம் மலையின் உச்சியில் விதைத்தது, அது மிகப்பெரிய விளைச்சலை கொடுத்து செழிப்பாய் இருக்குமாம். பூமியின் ஜனங்கள் எல்லாம் மிகவும் செழிப்பாய் இருப்பார்களாம். அப்படி என்றால் 1000 வருட அரசாட்சியில் பூமியின் விளைவுகளிலும் இப்பொழுது விளைகிற நிலத்தை போல அல்லாமல் மிகப்பெரிய விளைச்சலை இந்த பூமி தரப்போகிறது. ஒரு நல்வாழ்வு, செழிப்பான ஒரு வாழ்வு இந்த பூமியில் தோன்ற போகிறது. செழிப்பும் நிறைந்திருக்க போகிறது என்று தெரிகிறது. பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்களாம். நகரத்தில் வாழ்கிற ஜனங்கள் பூமியின் புல்லை போல மிகவும் செழிப்பாய் இருப்பார்களாம். பூமி மிகவும் செழிப்பானதாக மாற்றப்பட போகிறது. 1000 வருட அரசாட்சியில் மனிதர்கள் மட்டுமல்ல, பூமியும் செழிப்பாக போகிறது. அதற்குள்ளும் மாற்றம் வரப்போகிறது. சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தருடைய திருப்பாதம் பட்ட பூமி செழிப்பாய் மாறாமல் என்ன செய்ய போகிறது? செழிப்பாய் மாறாமல் எப்படி இருக்க முடியும்? கர்த்தருடைய பாதம் பட்ட பூமி அல்லவா? அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய நாமம் நிலைத்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்றென்றும் நிலைத்திருக்க கூடியது. 2000 வருடங்களாக கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவையும் மறந்து போக பண்ண வேண்டும் என்று இந்த பூமியில் எத்தனையோ சாத்தான் சதி செய்தான். ஒன்றும் நடக்கவில்லை. அது முடியக்கூடிய காரியமா? கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ளது. அதை, அவருடைய நாமத்தை எடுத்து போட யாரால் முடியும்? அது நிரந்தரமாய் நித்தியமாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய நாமம் ஆயிற்று. சூரியன் உள்ள வரைக்கும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் இருக்கும். பரம்பரை பரம்பரையாய், தலைமுறை தலைமுறையாய் அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே நாம் வாழ்வோம். இப்படியாக அவருடைய நாமம் நிரந்தரமாய் இருக்கும். அது அழியவே அழியாது. பூமியின் மனிதர்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நாமத்தினால், அவர் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதை அன்றைய 2500 வருடங்களுக்கு முன்பே தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். இது 1000 வருட அரசாட்சியில் நடக்க போகிற காரியம் என்றாலும் அது இப்பொழுதே அது தொடங்கிவிட்டது, நடந்து கொண்டும் இருக்கிறது. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும், எல்லா இடத்திலும் இருக்கிற ஜாதிகளும் கர்த்தரை பாக்கியமுடையவர்கள் என்று சொல்வார்கள். கர்த்தர் பாக்கியமுடையவர் என்று பாராட்டி புகழ்ந்து பேசுவார்கள். கர்த்தரை துதித்து பாடுவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அதிசயங்களை செய்கிற அதிசயமானவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த அதிகாரத்தோடு ஈசாயின் மகனான தாவீது ராஜாவின் வார்த்தைகள் முடிகிறது. இப்படியாக தாவீது ராஜா பாடல் பாடியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமையுடையது. அவரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். எல்லா வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டு நிரந்தரமாக நித்தியமாக வாழ்வோம். கர்த்தரோடு இருந்து நாம் கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். சங்கீதம் 73 அதிகாரம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தருடைய சுபாவம் என்ன? அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்று பார்க்கும்போது, சுத்தமான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்று தெரிகிறது. சுத்தமான இருதயம், அவர்களிடத்தில்
அதாவது எந்த ஒரு கபடமோ, ஒரு குற்றத்திற்கான எண்ணங்களோ, பாவம் செய்யும் விருப்பமோ இல்லாதிருக்கிற இருதயமே கர்த்தர் விரும்புகிற இருதயமாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர்களை தாங்குகிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருந்தும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் தடுக்கிடுதலுக்கும் சற்றே தப்பிற்று. அதாவது அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் நமக்கு இருந்து எங்களை காப்பாற்றி வந்தார். அப்படி இருக்கும்போது எனக்கு சில நெருக்கடிகள் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில ஆபத்துகள் கூட நமக்கு வரலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் கடைசி நொடியில் நம்மை அதில் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காப்பாற்றி விடுவார். அதைதான் இந்த இடத்தில் சற்று சறுக்குதலுக்கு என்னை தப்பிவித்தார் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய வாழ்வை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் வீம்புக்காரராய் இருந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சுக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்வாழ்வு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய பலன் உறுதியாய் இருந்தது. மரண பரியந்தம் அவர்கள் மரணம் அடையும் வரைக்கும் அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அவர்கள் தங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயல்பாக மனிதர்கள் படக்கூடிய வேதனையை, துன்பத்தை அவர்கள் அனுபவிப்பதில்லை. அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. மனிதர்களுக்கு எல்லோருக்கும் வரக்கூடிய பாடுகள், எல்லோருக்கும் பொதுவான துன்பங்கள் என்று உண்டு. அவைகள் எதுவுமே அவர்களுக்கு வருவதில்லை. துன்மார்க்கர் துன்பத்தை அடையாமல் போகிறார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அவர்கள் காண்பதில்லை. இப்படி அவர்களுக்கு நேரிடுவதினால் அவர்கள் பெருமை அடைகிறார்கள். அவர்கள் மிகவும் பெருமை கொண்டு அவர்களுடைய பெருமை அவர்கள் கழுத்தில் இருக்கிற செயின் போல, சங்கிலி போல அவர்களுக்கு இருக்கிறது. தங்க சங்கிலி போடுவது போல அவர்களுக்கு பெருமையாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு துன்பமும் வருவதில்லை. அவர்கள் பெருமைக்காரராய் அகந்தையாய் திரிகிறார்கள். அவர்களுக்கு ஒரு துன்பமும் நேரிடுவதில்லை. அதனால் அவர்கள் சந்தோஷப்பட்டு பெருமையாக திரிகிறார்கள். அவர்கள் கழுத்தில் இருக்கிற தங்க சங்கிலி போல அவர்களுக்கு பெருமை இருக்கிறது. கொடுமைப்படுத்துதல் என்கிற குணம் அவர்களுக்கு ஆடையை போல இருக்கிறது. யாரை வேண்டும் என்றாலும் எப்பொழுதும் கொடுமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள். எல்லாருக்கும் தீங்கு செய்வார்கள், துணிந்து செய்வார்கள். அவர்களுக்கு பயமில்லை, தயக்கமில்லை, எவ்வித துன்பமும் அவர்களுக்கு வருவதும் இல்லை. அதுவும் மரணம் அடையும் வரைக்கும் வருவதில்லை. இப்படியாக துன்மார்க்கர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அதாவது அவர்கள் கண்கள் பெருமை கொண்டு அகந்தையாய் பார்க்கிறார்கள், திமிராய் பார்க்கிறார்கள். அவர்கள் கர்வமான ஒரு பார்வை ஒன்றை வீசிக்கொண்டு நடந்து வருகிறார்கள். அவர்கள் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகமாய் அவர்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறுகிறது. இதனால் அவர்கள் மிகவும் கர்வம் கொண்டு அவர்கள் திமிராய், கர்வமாய், பெருமையாய் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் சீர்கெட்டு போய் பெருமையாய் வாழ்கிறார்கள். அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். அதிக கர்வம் கொண்டு கொடுமை பேசுகிறார்கள். யாரை எப்படி கொடுமைப்படுத்தலாம் என்று பேசுகிறார்கள். சொல்லிக் கொடுப்பது, ஒருவரை ஒருவர் கொடுமைப்படுத்த சொல்லிக் கொடுப்பது போன்ற காரியங்களை துன்பப்படுத்தி பார்க்க வைக்கிறது. மிகவும் கர்வம், அகந்தை, திமிர், பெருமை, கொழுப்பு எல்லாம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சீர்கெட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. இருமாப்பாய் பேசுகிறார்கள். அவர்கள் பேச்சில் பயங்கரமான திமிர் இருக்கிறது. துன்மார்க்கர் இப்படியாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்களுடைய பேச்சு வானம் வரைக்கும் போகும். அது வரைக்கும் அவ்வளவு உயர்வாக பேசுவது. அதாவது அவர்களுக்கு கொஞ்சம் கூட பயம், தயக்கம், தாழ்மை போன்ற எந்த வித குணங்களும் இல்லாமல்
அவர்கள் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் பேச்சு வானம் வரைக்கும் எட்டும். அதுபோல மிகவும் பெருமையாக, திமிராக பேசுகிறார்கள். அவர்களுடைய நாவு பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. பூமியில் உள்ள எல்லா காரியத்தையும் சுற்றி பேசுவார்கள். அவர்கள் பேசாத காரியமே இருக்காது. அந்த அளவுக்கு துன்மார்க்கர் மிகவும் பெருமையாக, அதிகமாக பேசுவார்கள், பெருமையாக பேசுவார்கள், அகந்தையாய் திரிவார்கள். இப்படி அவர்கள் வாழ்வதை பார்த்த கர்த்தருடைய ஜனங்களும் இப்படி திரும்பி போய்விடுகிறார்கள். துன்மார்க்கரின் பாதையை கண்டுபிடித்து அவர்களை பார்த்து இவர்களும் பழகி கொள்கிறார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகி துன்மார்க்கரின் பாதையை தெரிந்து கொள்கிறார்கள். இப்படி அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் தண்ணீர் அவர்களுக்கு சம்பூரணமாய் சுரந்து வரும். அவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இதனால் அவர்கள் இருதயம் மிகவும் கடினப்படுகிறது. நாம் செய்யும் காரியங்கள் தேவனுக்கு தெரியுமோ, அதை பற்றி கர்த்தருக்கு அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இந்த காரியம் எல்லாம் கர்த்தருக்கு எப்படி தெரியும்? இதை பற்றியெல்லாம் அவருக்கு புரியாது, அவருக்கு தெரியாது, அவருக்கு அறிவு குறைவு, கர்த்தருக்கு அறிவு குறைவு என்று மனுபுத்திரர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். துன்மார்க்கரின் பாதையை தெரிந்து கொண்டு பின்வாங்கி போகிறவர்கள். அவர்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் சுக ஜீவிகளாய் இருக்கிறார்கள். அதாவது வசதியாய் வாழ வேண்டும். எதை பார்த்தாலும் வசதியாக, சுகமாக, எதிலும் எந்தவித பாடுகளையோ உபத்திரவங்களையோ சிறு துன்பங்களை கூட விரும்ப மாட்டார்கள். நான் சுகமாய் இருக்க வேண்டும், நல்ல பாதையில் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. நான் சுகமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணமே இருக்கும். அதாவது இந்த காரியத்தை சற்று கவனமாய் கவனிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் சுகமாய் வாழ வேண்டும், வசதியாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. பாவத்தின் அஸ்திபாரம் என்று சொல்லலாம். சுகமாய் வாழ வேண்டும், வசதியாய் வாழ வேண்டும், எந்த துன்பமும் எனக்கு வரக்கூடாது, இன்பமாய் வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்து முடித்து நரகத்திற்கு தான் போக வேண்டும். பரலோகத்தை குறித்து ஆசைப்படக்கூடாது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்றே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் சுகமாய், வசதியாய், சம்பூரணமாய், திருப்தியாய் வாழ வேண்டும் என்றால் அது துன்மார்க்கரின் பாதை என்று வேதம் சொல்லுகிறது. பாடுகளோ, துன்பங்களோ, துயரங்களோ, வேதனைகளோ வாழப்போகிற இந்த பூமியில் கொஞ்ச காலம். இதில் நாம் அனுபவித்து முடித்து எதாயிருந்தாலும் ஏற்றுக்கொண்டு சரியான பாதை எது, நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிற பரிசுத்த பாதை எது, நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவதே முக்கியம் என்று அதன் மேல் கருத்து கொண்டு பரிசுத்தமாய் மாறுவதற்கான எண்ணம், முயற்சி, வெற்றி போன்ற காரியங்களை பெற்று அதற்கேற்ற வழிகளில் நடந்து நம் ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆத்துமாவை குளிர பண்ணுகிற காரியங்கள், சுகமாய் வாழ்வது, அதை நோக்கி தேடினால் கண்டிப்பாக அது நமக்கு தீமையை கொண்டு வரும். சுகம் கர்த்தரால் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அதை நோக்கி ஓடக்கூடாது. இன்பம், சுக வாழ்வு போன்ற காரியங்களை நாம தேடி போகக்கூடாது. அப்படி நாம் போனால் அது நம்மை அழித்துவிடும். வலி இல்லாமல் பிரசவிக்க முடியாது. அதே போல வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பரிசுத்தமாகுதல் என்பது முடியாது. சிலுவை பாடுகள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அது இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. பூமாலை சூடிக்கொண்டு என் பின்னே வா என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றே சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கை பாதை, அவர் காட்டுகிற பாதையில் நமக்கு துன்பங்கள் வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவை எல்லாவற்றிலும் கூட இருந்து கர்த்தர் அதையெல்லாம் வெற்றி பெற செய்து நம்மை சுமந்து செல்வார் என்பதே உண்மை. துன்பத்தின் பாதையில் நம்மை வழி நடத்துவார், கூட இருந்து பாதுகாப்பார். ஆனால் நாம் தான் கடந்து செல்ல வேண்டும். அப்படி கர்த்தர் நம்மை பண்படுத்த விரும்புகிறார். நாம் எப்பொழுதும் சுகஜீவிகளாக சுகமாய் வாழ்வதை விரும்பக்கூடாது. அப்படி விரும்பினால் அது நரகத்தின் பாதையாய் இருக்கும். இடுக்கமான வாசல் வழியே தான் நாம் உட்பிரவேசிக்க நினைக்க வேண்டும். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது. ஆசீர்வாதம் மட்டும் சுமந்து சமாதானமாய் வாழ்கிறவர்கள்
துன்மார்க்கர் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. தயவு செய்து புரிந்து கொள்வோம். வெறும் சுகமாக வாழும் காலம் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாதிருந்திருந்தால் நாம் அப்படி வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர், நாம் அப்படி வாழ்வதையே அவர் விரும்புகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிலுவையை அவர் நமக்கு விரும்பி கொடுப்பதில்லை. துன்பத்தையும் துயரத்தையும் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், ஆனால் அதை அவர் விரும்பி செய்வதில்லை என்பதை புரிந்து கொள்வோம். நம்முடைய நலனுக்காக கர்த்தர் அதை தருகிறார். அவர் நல்லவர்தான். துன்பத்தை கொடுத்தாலும் அவர் நல்லவர்தான். நம்மை காப்பாற்றவே அவைகளை அனுமதிக்கிறார். நம் ஆத்தும சுத்திகரிப்பிற்காக அதை அனுமதிக்கிறார். மனதால் அதை ஏற்றுக்கொண்டு துன்பம் வாழ்க்கையில் உண்டு என்பதையும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதையும் முடிவு செய்வோம். கர்த்தர் நல்லவர். அவர் நல்வாழ்வு தரவும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நம் துன்பத்தை அனுபவித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே அவர் விரும்புகிறார். நாம் நித்திய ஜீவனில் சுகமாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இங்கு கொஞ்ச காலம் சுகமாய் வாழ்ந்துவிட்டு பின்பு எரிகிற அக்னி கடலுக்கு நாம் பங்கடைய கூடாது என்பதே தெய்வ சித்தமாய் இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது கர்த்தர் நல்லவரே. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவரே. அவர் துன்பத்தை கொடுத்தும் நல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் பேரில் ஒரு குற்றமும் இல்லை. அவர் மேல் ஒரு தீய குணமும் இல்லை. அவர் நல்லவர். அவர் கொடுமைப்படுத்துகிறவர் இல்லை. நம் பாவங்கள் அற நம்மளுடைய பாவத்தின் சுபாவத்தை நாம் எடுத்து போட வேண்டும் என்றால், நம் ஆத்துமா பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு துன்பம் தேவைப்படுகிறது. சிறு பிள்ளையாய் இருக்கும் போது பள்ளியில் நாம் ஆசிரியரின் சொல்வார்த்தைகளை கேட்காது இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை அடித்து கண்டித்து நம்மை திருத்துவார்கள். அது போலதான் கர்த்தரும் சில நேரங்களில் சொல்லி திருத்துவார். நாம் திருந்தாத பட்சத்தில் அவர் அடித்து திருத்துவார். அடி வலிக்கத்தான் செய்யும், துன்பமாக தான் இருக்கும். ஆனால் அதன் பலனோ மிகவும் பெரியது. அடி வாங்க பயந்து கொண்டு பள்ளி செல்லாதவனுடைய வாழ்க்கை அவனுடைய எப்படியா இருக்கும்? அவன் கல்வி அறிவை இழந்து போவான். அதுபோல கர்த்தர் தருகிற சிலுவையை நாம் சுமக்காமல் போனால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதை மறந்து விட வேண்டாம். துன்பம் லேசானது, கொஞ்ச காலம்தான். கர்த்தர் துணையிருந்து நம்மை காப்பார். தைரியமாய் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, உம்முடைய உபத்திரவத்தினாலும் உம்முடைய கண்டிதத்தினாலும் எங்களை கண்டித்து வழிநடத்தும். நாங்கள் சுகஜீவிகளாக வாழ விரும்பவில்லை. உம்முடைய பரிசுத்தையே நாங்கள் விரும்புகிறோம். எங்களை பரிசுத்தமாக்கும். உபத்திரவங்களால் எங்களை பூரணப்படுத்தும் என்று தாழ்மையாக கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, உபத்திரவங்களோ பாடுகளோ எது வந்தாலும் சரி, எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நம்மை நாம் அர்ப்பணித்து கேட்டுக்கொள்வோம். பிற்காலத்தில் அது நமக்கு மிகவும் கனத்தை கொடுக்கும், மிக உயர்வை கொடுக்கும். இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் பிற்காலத்தில் அது நமக்கு மிகப்பெரிய கிரீடமாய் இருக்கும். மிகவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரை புரிந்து கொள்வோம். துன்மார்க்கர் சுகஜீவிகளாய் இருந்து தங்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அவர்கள் நோக்கம், வாழ்க்கையின் லட்சியம் எல்லாம் ஆஸ்தியை பெருக பண்ணுவது. எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? தவறாயிருந்தாலும் தவறான பாதையாயிருந்தாலும் பரவாயில்லை. லஞ்சம் வாங்கலாம், ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், எதையாவது செய்து அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களே துன்மார்க்கர். நான் என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன், அது வீணானது. நான் இருதயத்தை சுத்தமாய் இருந்ததும் எனக்கு பலன் தரவில்லை. குற்றம் இல்லாமையில் என் கைகளை கழுவினேன். என் கைகளில் குற்றம் இல்லாமல் நான் எந்த குற்றமும் செய்யாமல் வாழ்ந்தேன். என்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டேன். அதனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையே. தினந்தோறும் துன்பத்தை அனுபவிக்கிறேன். காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஒவ்வொரு காலையிலேயும் நான் தண்டனையை அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் எனக்கு தண்டனை வருகிறது. இப்படி துன்மார்க்கர் நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் என் இருதயத்தை சுத்தம் பண்ணி பரிசுத்தமாய் வாழ்ந்தேன். அதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. என் கைகளை சுத்தமாக குற்றம் இல்லாமையால் நான் நடந்து கொண்டேன், எந்த குற்றமும் செய்யாமல். அதுவும் எனக்கு வீணானது என்று நான் சொன்னால் அது நான் துரோகியாய் இருக்கும். நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனாலும் என் மனதில் வேதனை இருந்தது. அதாவது தாவீது ராஜா சொல்வது, துன்மார்க்கர் இப்படியெல்லாம் செய்தும் சுகவாழ்வு வாழ்கிறார்கள்,
அவர்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாயிருந்தது. அவர்களை பார்த்து பார்த்து பலர் கர்த்தருடைய பிள்ளைகளும் துன்மார்க்கரை போல் ஆகிறார்கள். அவர்கள் நல்வாழ்வை பார்த்து நாமும் அப்படி செய்யலாம். அவர்களுக்கு என்ன துன்பம் வந்து விட்டது? அவர்கள் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது ஒரு கஷ்டமும் வரவில்லையே, அவர்கள் பாடுபடவில்லையே, நாமும் அப்படியே வாழ்ந்து விடுவோம் என்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கூட மீண்டுமாக துன்மார்க்கத்தை நோக்கி போகிறார்கள். இப்படி வாழ்ந்து விடுகிறார்கள். இதை நான் புரிந்து கொள்ளும்படி, இது ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும்படி ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் தெரிகிறது. அது என்னவென்றால், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று பார்க்கும் பொழுது, அதாவது பரலோகத்தில் கர்த்தருடைய சிந்தனையை நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் அதன் பொருள் புரியும். அவர்களுடைய முடிவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் இங்கு எப்படி வாழ்கிறார்கள், என்னவெல்லாம் நன்மையை அனுபவிக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற நாம், அவர்களுடைய முடிவு என்ன, பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு என்ன முடிவு வரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டால்தான் முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாகவே கர்த்தாவே, நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி அவர்களை விழ தள்ள பண்ணுவீர். அவர்களுக்கு துன்பமே நேரிடும். அவர்கள் முடிவு துயரமாயிருக்கும். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். ஒரு நிமிடம்தான் அவர்கள் அவ்வளவாய் பாழாய் போய்விடுவார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஆபத்து நேரிடுகிறது. பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் கனவு காண்பார்கள். அப்படி கனவு கண்டு முடித்து அவர்கள் விழித்தவுடன் அந்த கனவு மறைந்துவிடும். அதுபோல கர்த்தாவே, நீர் எழும்பி நியாயந்தீர்க்கும் நாளில் அவர்கள் இல்லாமல் போவார்கள். அவர்கள் அழிந்து நிர்மூலம் ஆவார்கள். அவர்கள் வேஷத்தை, அவர்கள் செய்த அக்கிரமத்தை நீர் இகழுவீர். அவர்களை புகழ்ந்து பேச மாட்டீர், இகழுவீர். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து என் மனம் கஷ்டப்படைந்தது. துன்மார்க்கரின் நல்வாழ்வையும் நீதிமானுக்கு வர்ற துன்பங்களையும் பார்த்து என் மனம் கசந்தது. என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன். இப்படி நடக்கிறதே என்று குத்தப்பட்டேன். துன்மார்க்கருக்கு அவர் கொடுக்கும் முடிவை காணாத வரைக்கும் நான் இப்படியாக தவறாக நினைத்து கொண்டிருந்தேனே என்று என் மனதில் குத்துண்டேன். துன்மார்க்கர் நன்றாக வாழ்கிறார்கள், அவர்களுக்கு என்ன ஒரு குறைவும் இல்லை. நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், நமக்கு தானே பாடுகள் வருகிறது என்றெல்லாம் வேதனைப்பட்டது என் அறியாமை. நான் அப்படி முட்டாள்தனமாக நினைத்து விட்டேன். எனக்கு அறிவில்லை. காரியம் அறியாத மூடனாய் இருந்தேன். அதாவது வெளி தோற்றத்தில் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது பார்த்து முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய முடிவை கண்டால்தான் நமக்கு புரியும். துன்பத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு அவர் என்ன முடிவை வைத்திருக்கிறார் என்றும், துன்மார்க்கமாய் வாழ்ந்து சுகஜீவிகளாய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் என்ன முடிவை வைத்திருக்கிறார் என்பதையும் முடிவில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுதே பார்த்து நாம் தவறாக எண்ணம் கொள்ள கூடாது. நான் எவ்வளவுதான் துன்பத்திலும் வேதனையிலும் கொடுமையிலும் இருந்தாலும், கர்த்தாவே, என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர். நீர் என் வலது கையை பிடித்திருக்கிறீர். என் துன்பத்தின் மத்தியிலும் நீர் என்னோடு இருந்து என்னை பாதுகாக்கிறீர். உம்முடைய ஆலோசனைகளின்படியே என்னை நடத்துகிறீர். நீர் என் வாழ்க்கையில் ஆலோசனைகளை தந்து நல்ல வழியில் எங்களை வழி நடத்தி என்னை காப்பாற்றுகிறீர். என்னை பரிசுத்தப்படுத்துகிறீர். கடைசியில் உம்முடைய மகிமையிலும் என்னை ஏற்றுக்கொள்வீர். நீர் உம்முடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் என்னை நீர் சேர்த்து கொள்ள போகிறீர். பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு யார் உண்டு? யாரும் எனக்கு இல்லை சுவாமி. இந்த பூமியிலும் உம்மை தவிர எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை. உம்மையே நான் நேசிக்கிறேன், உம்மையே விரும்புகிறேன். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. என்றென்றும் என் தேவன் எனக்கு என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அவரே என் பாதுகாப்பு, அவரே என்னுடைய சொத்து, அவரே எனக்கு எல்லாம், அவர்தான் எனக்கு என்று நாம் இருக்க வேண்டும். உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைந்து போவார்கள். அவர்கள் செழித்து வாழ்வதில்லை. அவர்கள் வாழ்வு இல்லாமற் போகும். உம்மை விட்டு சோரம் போகிற எல்லோரையும் நீர் சங்கரித்து போடுவீர்.
உம்மை விட்டு பிரிந்து உம் அன்பை விட்டு பிரிந்து பின்வாங்கி போகிறவர்களை நீர் அழித்து போடுவீர். ஆனால் கர்த்தாவே, எனக்கோ உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அதுதான் எனக்கு பிடிக்கிறது. அதுதான் எனக்கு நன்மை. நான் உம்மை எப்பொழுதும் அண்டிக் கொள்வேன். எப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை எல்லாம் நான் சொல்லி வருவேன். உமக்கு சாட்சியாக வாழ்வேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம், உம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் நான் எல்லோருக்கும் சொல்லி வருவேன். அப்படி உம்மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உம்மை நம்பி இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்வேன். உம்மை குறித்தான சாட்சியை சொல்வேன். உம்முடைய கிரியைகளை பிரஸ்தாபப்படுத்துவேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இப்படியாக நாம் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவர்கள் வழிகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் நன்றாய் வாழ்வது போல தெரியும். அவர் முடிவோ பரிதாபமாயிருக்கும் அவர்களுக்கு. நமக்கோ பாடுபடுவது போல தோன்றும். முடிவோ மிக உன்னதமாயிருக்கும். உன்னதமானவரின் மறைவில் நாம் சென்றடைவோம். அதுவே நமக்கு சிறந்ததாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை, கர்த்தரை நம்பியிருக்கிற வாழ்க்கையோ பரிசுத்தமானது, சரியானது. அதுவே வெற்றி தரக்கூடியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.